பிள்ளை சொல்லுங்கோ, தற்போது நடப்பாண்டிலே இருக்கிற கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் உங்களது அப்பாவுடைய விடுதலை சம்பந்தமாக என்ன கோருகிறீர்கள்? இது படுகொலை, இது ஆயுதக்குழு, இரண்டுக்கும் வழங்கப்படிய மன்னிப்பு என்பது வரும். கருணாவை எப்படி மன்னித்தார்கள், பிள்ளையானை எப்படி மன்னித்தார்கள், கேபி எப்படி மன்னித்தார்கள் என்பதிலிருந்து ஏனைய தரப்புக்கான விடுதலையை நாங்கள் கேட்டு வாங்க என்று அவர்களை விட இவர்கள் அந்த ஆயுத போராட்டம் சிலரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை மேதாவுக்கு வீர வணக்கம் செலுத்துவது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடிப்படையிலே நாங்கள் எங்களிடத்திலே கடவுள்கள் இருக்கின்றார்கள். கடவுள்கள் பிறப்பதும் இல்லை, திறப்பதும் இல்லை. அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேபியை நீங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்று கூறுகிறீர்கள். ஆயுத போராட்டத்துக்கான முழுமையான பாரிய பங்களிப்பு தற்போது புலம்பெயர்ந்து இருக்கிற சில விசமிகள் சிங்கள, அதாவது உங்களுக்கு இப்ப நீங்கள் குறிப்பிட்ட போது மிருசிவில் கொலை வழக்கில் ராணுவ சிப்பாய்க்கு பொது மன்னிப்பு வழங்கிய அதே அரசாங்கம் எங்களுடைய ஆனந்த சுதாகரனுக்கு என்னத்துக்காக பொது மன்னிப்பு வழங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள், அதாவது இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எப்போதும் பௌத்த சிங்கள பேரணவாதத்தின் தயவிலே தான் ஆட்சி நடத்த புரிகின்றார்கள். இன்றைய அரசாங்கம் சொல்லுகின்றது, அதாவது தான் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றனர். அதை அனைத்தும் சிலர் போடும் எலும்பு துண்டுகளுக்காக சில பேர் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ எங்களுடைய அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த போகிறோம் என்று சொல்லி சில விசமிகள் எழுந்திருக்கிறார்கள் புலம்பெயர் நாட்டிலே. இதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்களா அல்லது இதை ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது உங்களுக்கு தெரியும், போராட்டத்தினுடைய அர்ப்பணி தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கேவதி. இன்றைய நாளில் நாங்கள் இருக்க போகிறோம்னா சங்கிலியன் சிலைக்கு முன்பாக இருக்கிற எங்களுடைய கிட்டு அண்ணாவுடைய நினைவு பூங்காவை தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுடைய அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடுதலை குறித்து தான் இன்றைய இந்த ஒரு கவன ஈர்ப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நோக்கி என்ற இந்த ஒரு நிகழ்வுகளை நடத்தி வரார்கள். இது இன்று ஆரம்பமாகி நாளையும் இது நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் இந்த ஏற்பாட்டாளர்கள் கூறி வருகிறார்கள். அந்த வகையிலே நிறைய அரசியல்வாதிகள், கவிசாளர்கள், நலன் விரும்பிகள், அப்படி என்று சொல்லி மத குருக்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே நாங்கள் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையைத்தான் நாங்கள் இங்கே உற்று நோக்கி இருக்கிறோம். இது சம்பந்தமாக நிறைய அரசியல்வாதிகளோடு கலந்துரையாடி இருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் ஆனந்த சுதாகரனுடைய மகளுடனும் அவருடைய அம்மாவுடனும் ஒரு நேர்காணலை இந்த இடத்துல சந்திக்கிறோம். அந்த அழுங்குரலுடன் கண்ணீர் மல்க அந்த குழந்தை மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் ஒரு விண்ணப்பத்தையும் கேட்டிருந்தார். அதுவும் இந்த காணொலியிலே நாங்கள் தெளிவாக பதிவிட இருக்கிறோம். இந்த காணொலியில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ரெஜி ப்ளாக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்கள் காணொலிக்குள் போகலாம். ஊடகவியலாளர்
அந்த அரசியல் கைதிகளினுடைய அந்த சாவில் இருந்துதான் எங்களுடைய குரல்கள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது, வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே கொல்லப்பட்ட அந்த சிறை கைதிகளினுடைய அவர்கள் கொல்லப்பட்ட விதம், அவர்கள் அந்த இறுதி கணம் வரை அவர்கள் சந்தித்த வேதனைகள், அவலங்கள், அவ்வளவுக்கு மத்தியில் அவர்கள் துணிகரமாக மிக பொருத்தமானது. இந்த நூல் கொண்டிருக்கக்கூடிய விடயதானங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்றைக்கு அரசியல் கைதிகளாக இருப்பவர்களுடைய துயரங்கள், அந்த அவலங்கள் அவையாவது முக்கியமான கருவியாக அமையும். இந்த நூலை இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியிலே முன்கொண்டு வருவதிலே, உண்மையில் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நூலை ஆற்றுவதிலே அவர் அந்த சிறைக்கூடத்திலிருந்து எனக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் தளமும், அதனூடாக 11ஆக கலந்து நிற்க வேண்டிய விடயம் அல்ல, எங்களுடைய ஒரு அரசியல் குரலாக மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய மனிதாபிமான குரலாகவும் அது உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு கேபியை நீங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்று கூறுகிறீர்களா? ஆயுத போராட்டத்துக்கான முழுமையான பாரிய பங்களிப்பை வழங்கியதாகத்தான் அவரை நாங்கள் பார்த்தோம். தற்போது புலம்பெயர்ந்து இருக்கிற சில விசமிகள், அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் வந்த காரணம் என்ன? நாங்கள் கடந்த 3-4 வருடங்களாக தொடர்ச்சியாக குரலற்றோர் குரல் அமைப்புடன் இணைந்து அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்புகள் சார்பாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நீக்கம் தொடர்பாக நாங்கள் பாரிய அளவில் வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்காகவும் எங்களுடைய நீண்டகால இணைப்பினை வெளிப்படுத்துவதற்காகவும் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். நேற்றைய நாளிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், புகையிரதத்திலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களுடன் தென்னிலங்கையிலிருந்து எங்களுடைய சிங்கள உறவுகளும் இந்த இடத்திலே வந்திருந்தார்கள். அவர்களது ஒரு வேடிக்கையான பாடல்களை ஆடி பாடி மகிழ்ந்ததை நாங்கள் காணக்கூடாது. இது என்னத்தை எடுத்துக்காட்டுறது, என்னத்தை வெளிப்படுத்துகிறது? குறிப்பாக ஜேவிபி அல்லது என்பிபி என்கின்ற அந்த இயக்கம் அல்லது கட்சி அவர்களும் பல நினைவேந்தல் நாட்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள், அவர்களுக்கும் இழப்புகள் இருக்கின்றது, அவர்களுக்கும் மாவீரர்கள் இருக்கின்றார்கள், அவர் கார்த்திகை வீரர்கள் என்று அழைப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் நினைவேந்தல் வைத்திருக்கின்றார்கள். எனவே கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாள் தமிழ் மக்கள் மத்தியிலே மிகவும் கொடூரமான ஒரு நாளாக இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு அவருடைய உடைமைகள் அளிக்கப்பட்டு 50,000க்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக்கப்பட்ட ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன் நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. இனி இப்படி ஒன்று நடக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நாள், வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நாள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். உண்மையான சகோதரத்துவம் என்பது முதலில் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அங்கீகரிக்கும் ஒரு தரப்பாக தென்னிலங்கை தரப்பு இருக்க வேண்டும். அங்கீகரிப்பதுடன் அதனை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வாகத்தான் நல்லிணக்கத்துக்கு செல்ல முடியும். இது எதையும் செய்யாமல் திடீரென்று வந்து சகோதரத்துவம் என்று கூறுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. எனவே அவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்திலிருந்து இதனை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயம்தான் எனக்கு தோன்றியது. இன்றைய நிலையில் இன்று தமிழ் மக்கள் அனுபவிக்கின்ற அவலங்கள், நீதி கேட்கின்ற பொறிமுறைக்கு இன்னும் சரியான தீர்வுகள் எட்டப்படாத நிலையிலே அவர்களுக்கு இப்படியான ஒரு சகோதரத்துவம் அவசியமற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து.
இன்றைய நாளிலே கூடி நீங்கள் இந்த அரசியல் கைதிகள் என்ற விடுதலைகளை வலியுறுத்தும் முகமாகவே இந்த நிகழ்வுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த வகையிலே ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய விடுதலை இதுவரைக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது விடுதலை சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தீர்களா? கடந்த மாதம் நான் நேரடியாக நீதியமைச்சரை சந்தித்திருந்தேன். அவரோட உரையாடிய காணொளிகள் எல்லாம் நான் வெளியிட்டிருந்தேன். நீதியமைச்சரோடு நேரடியாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக கேட்டிருந்தேன். அனைவரும் 10 பேரினுடைய விடுதலை தொடர்பாக கேட்டிருந்தேன். தீர்ப்பளிக்கப்பட்டு குற்றவாளிகள் என தீர்மானிக்கப்பட்டவர்களை நாங்கள் விடுதலை செய்கிறதில் சற்று சிக்கல் இருப்பதாக கூறியிருந்தார். 10 பேரில் 2 இன்னும் நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை. அவர்களது விடுதலை தொடர்பாக தான் பரிசீலிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஒருவரிடமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆனந்தவர்மன் அரவிந்தனுடைய விடுதலையை தான் செய்வதாக உறுதியளித்து ஆனந்தவர்மனுக்கு தற்பொழுது பிணை வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிது நாட்களில் வெளியே வருவார். ஆனால் இந்த அரசாங்கம் மக்களிடம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என கூறி அந்த ஆணையை பெற்றிருக்கின்றது. மக்கள் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை நிறைவேற்ற வேண்டியது அவர்களுடைய தேவை. அரசியல் கைதிகள் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூட அந்த நிரூபித்த குற்றத்திற்கு எது சான்றாக இருக்கின்றது என்றால் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம். பல சித்திரவதைகளின் ஊடாகத்தான் ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறப்பட்டிருக்கு. குறிப்பாக 20-30 வருடங்கள் தாண்டியும் சிறையில் இருப்பவர்களுக்கு இந்த தண்டனை போதுமானது. அவர்கள் இதற்கு மேல் தங்களுடைய வாழ்க்கையை இழக்க தேவையில்லை. 18 வயதில் கைது செய்யப்பட்ட பார்த்திபன் சிவகுமார் என்ற 50 வயது எட்டி இருக்கிறார். எனவே அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது. அவர்கள் வெளியில் வாழ்ந்ததை விட சிறையில் வாழ்ந்தது அதிகமாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுவே உண்மையான சகோதரத்துவம் என்று நான் கருதுகிறேன். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜேவிபி அரசாங்கம் அல்லது மக்கள் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆரம்ப காலத்தில் முதல் தேர்தல் கால பகுதியிலேயே நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், அதாவது சிங்கள மக்களையும் சிங்கள கைதிகளையும் தமிழ் அரசியல் கைதிகளையும் நாங்கள் சமமாகவே பார்ப்போம் என்று கூறியிருந்தார்கள். தற்போது அதாவது மிருசிவில் கொலை வழக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். மிருசிவில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இராணுவ அதிகாரியை பொது மன்னிப்புகளிலே விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த விடுதலையை, அந்த பொது மன்னிப்பை ஏன் ஒரு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு, ஒரு தமிழ் அரசியல் கைதிகளுக்கு வழங்கவில்லை? இதில் வேற்றுமை பார்க்கிறீர்களா? மிருசுவில் படுகொலை சுனில் ரத்நாயக்காவினுடைய 5 வருடத்தின் பிற்பாடான விடுதலையும் எங்களுடைய விடுதலையும் ஒன்றல்ல. முதலில் எங்களுக்கு வழங்க வேண்டிய விடுதலை என்பது வேறு. இது நேரடியாக மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டிய இராணுவ வீரர் 8 பேரை கொலை செய்திருக்கின்றார். 9வது நபர் நேரடியாக சாட்சி கூறியிருக்கின்றார். இதையெல்லாம் மீறி கோட்டபாய அவர்கள் வெறும் 5 வருடத்தில் அவரை விடுதலை செய்திருந்தார். இது முற்றிலும் மிகவும் பாரதூரமான விடயம். எனவே இங்கு 2 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் நிகழ்த்திய படுகொலைகளுக்கான தண்டனை என்பது பாரிய. அவர்கள் பொறுப்பில் இருந்து மீறி பாதுகாக்க வேண்டியவர்கள் கொலை செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று, உள்நாட்டிலே எழுந்த கலவரங்களால், உள்நாட்டில் எழுந்த சூழல்களால், உள்நாட்டில் எழுந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளால் தோற்றம் பெற்ற ஆயுத குழுக்களின் ஊடாக ஏற்பட்ட கிளர்ச்சிகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மன்னிப்புகள் என்பது வேறொன்று. 2மே ஒன்றல்ல. இது படுகொலை, இது ஆயுத குழு. 2க்கும் வழங்கப்படிய மன்னிப்பு என்பது வேறொன்று. கருணாவை எப்படி மன்னித்தார்கள், பிள்ளையானை எப்படி மன்னித்தார்கள், கேபி எப்படி மன்னித்தார்கள் என்பதிலிருந்து ஏனைய தரப்புக்கான விடுதலையை நாங்கள் கேட்டு வாங்க வேண்டும் என்று அவர்களை விட இவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கவில்லை. இந்த அடித்தட்டிலே இருந்தவர்கள் அல்லது இருந்தவர்கள் என குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் இந்த தண்டனையை வீணாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பொது மன்னிப்பு என்பதை விட எங்களுடைய பார்வை என்னவென்றால் அவர்கள் குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்ய வேண்டும். இந்த குற்றம் நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லாமல் தான் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேபியை நீங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்று கூறுகிறீர்களா? ஆயுத போராட்டத்துக்கான முழுமையான பாரிய பங்களிப்பை வழங்கியதாகத்தான் அவரை நாங்கள் பார்த்தோம். தற்போது புலம்பெயர்ந்து இருக்கிற சில விசமிகள் கேபியை இடைக்கால தலைவராக அறிவிக்கப் போவதாக கூறி வருகிறார்கள். குறிப்பாக புலம்பெயர் தரப்புகளில் இலங்கையில் இன்று வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர அரசியல் தீர்வையும், போராட்டம் என்ற ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய உண்மையான தூய்மையையும், அதில் இழந்த உயிர்கள், அதில் ஈடுபட்டவர்களுடைய தூய்மையான நோக்கம், அவருடைய அர்ப்பணிப்பை மதிக்கின்ற ஒரு தரப்பை மட்டும்தான் நாங்கள் மதிக்க வேண்டும். வெறுமனே அங்கே அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு நிலைத்திருப்பதற்கான ஒரு அரசியலை செய்கின்ற ஒரு சிறிய தரப்புகள் இருக்கின்றது. அவர்களுடைய அரசியலால் இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா என்பதை நாங்கள் முதலில் ஆராய்ச்சி செய்வோம். அங்கு பல்வேறுபட்ட தரப்புகள் இருக்கின்றது. இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்க வேண்டும் என்று இயங்குகின்ற தரப்புகளை தவிர
இப்படியான குழப்பங்களை விளைவிக்கின்ற தரப்புகளை பற்றி நாங்கள் அதிகம் பேச தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக சிலர் போடும் எலும்பு துண்டுகளுக்காக சில பேர் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ எங்களுடைய அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப் போகிறோம் என்று சொல்லி சில விசமிகள் எழுந்திருக்கிறார்கள் புலம்பெயர் நாட்டிலே. இதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குவார்களா அல்லது இதை ஏற்றுக்கொள்வார்களா? அதாவது உங்களுக்கு தெரியும், ஆயுத போராட்டத்தினுடைய அர்ப்பணிப்பு என்பது இறுதியில் ஒரு உயிரை விட்டுத்தான் அந்த அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார் பலர். சில பேர் இறந்தார்களா இல்லையா, உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா என்ற வாதங்கள் நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் வாழ்வை இங்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இந்த வாழ்வினுடைய அர்ப்பணிப்பு 2009 நிறைவு பெற்றிருக்கின்றது. ஆயுத போராட்டம் இங்கு இல்லை. எனவே இந்த ஆயுத போராட்டத்தினுடைய நோக்கமும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். இன விடுதலை தான். இந்த இன விடுதலை என்று வேறு வடிவத்தை எட்டியிருக்கின்றது. இன்று இது ஒரு அரசியல் போராட்டமாக நாங்கள் கொண்டு நகர்த்த வேண்டும். அந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், அதற்காக அர்ப்பணித்தவர்கள், தங்களை அர்ப்பணித்தவர்கள், உயிரை கொடுத்தவர்கள், உடைமைகளை இழந்தவர்கள், அங்கங்களை இழந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தூய்மையான சிந்தனையில் என்ன முடிவு தமிழ் மக்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு நல்ல விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் யார் ஒருவன் போய் உயிரை விட்டிருக்கு. அவனது அரசியலை நாங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் அந்த அர்ப்பணிப்பை நாங்கள் விமர்சிக்க முடியாது. அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும், எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய விடிவுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கும், எங்களுடைய எதிர்காலத்துக்கு எப்படி உறுதுணையாக இருக்கும். ஒரு ஆயுத போராட்டத்துடன் எங்களுடைய போராட்டம் முடிவடைய போவதில்லை. எங்களுடைய வரலாறு பெரிது. அதில் ஆயுத போராட்டம் 30 வருடங்கள் இடம்பெற்றது. அதன் அர்ப்பணிப்பு பெரிது. அதன் பிற்பாடு ஒரு அரசியல் போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டது. அந்த அரசியல் போராட்டத்துக்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன? நாங்கள் வெறுமனே ஆயுத போராட்டத்தில் தங்கியிருந்து அதனுடைய வரலாறுகளையும் வெற்றிகளையும் சொல்லிக் கொண்டிருப்பது அர்த்தமில்லை. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கும், அந்த ஆயுத போராட்டத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதற்கும், அதிலிருந்து என்னத்தை எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றோம், அதுக்கு எந்தளவு மதிப்பை வழங்கப் போகின்றோம் என்பதையெல்லாம் தீர்மானிக்கும் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய நன்மை, அவர்களுடைய வாழ்வு, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொடர்பாக சரியான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். அதை தாண்டி நாங்கள் பாரிய விமர்சனங்களுக்குள் செல்வதில் அர்த்தமில்லை என்பதுதான் என்னுடைய இறுதியாக ஒரு கேள்வி. தற்போது நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்காமல் அதை நிரந்தரமாக இருப்பதற்காகவே இந்த தேசிய தலைவரின் வீரச்சாவு அறிவிப்பு வரப்போவதாக அரசியல் புசலாக செய்திகள் வெளியாகின்றன. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து? இல்லை, குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து செயற்படுகின்றவர்கள் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருப்பதற்கான அந்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும். விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இலங்கையில் இருக்கிறது. எனவே எதனை பேச வேண்டும், எதனை பேசக்கூடாது, இலங்கைக்குள் சிக்கல் வராத மாதிரி செயற்பட வேண்டியது அவர்களுடைய ஒரு தாழ்மையாக அவர்களிடம் எனது வேண்டுகோள். என்றால் இங்கு அப்பாவிகள் மேலும் மேலும் கைதாகின்ற விடயங்களை அவர்கள் செய்யக்கூடாது. அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியலை தீர்க்கமாக எடுத்துச் செல்லலாம். அதில் எடுத்துச் செல்லும் பொழுது மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள். அதே போன்று இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறியது அவர்களுடைய வாக்குறுதி. இந்த தேர்தலில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை மீறும் வகையில் கிட்டத்தட்ட 20 பேரை பயங்கரவாத தடை சட்டத்தை கைது செய்திருக்கிறார். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்கள், இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்த முஸ்லீம்களை, சொஹைல், ருஸ்தி போன்றவர்களை கைது செய்தார். ருஸ்தியினுடைய விடுதலைக்கு நான் நேரடியாக தலையிட்டு தான் ருஸ்தி விடுதலை ஆயிடும். எனவே இப்படி அரசாங்கம் இதனை பல்வேறு திசைகளில் பயன்படுத்த பார்க்கின்றது. நாங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு அரசியலை கருத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கம் என்ன மோசமான நோக்கங்களை கொண்டிருக்கின்றது, எந்த விடயங்களையெல்லாம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றது, நாங்கள் எவற்றை கையிலெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றதோ நாங்கள் அதை தவிர்க்க வேண்டும். அதை தவிர்த்து சற்று ராஜதந்திர ரீதியாக சிந்திப்பதன் ஊடாக எங்களுடைய மக்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு மேலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. உரிமைகளை நாங்கள் ராஜதந்திர ரீதியாக, அரசியல் ரீதியாக விட்டுக் கொடுப்பு இல்லாமல் அர்ப்பணிப்போடு தீர்க்கமாக முயற்சித்து வெல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைய நாள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தியான ஒரு நிகழ்ச்சி நிரலில் அதுவும் ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே ஊடகவியலாளர் என்று சொல்லி ஒருவர் உரையாற்றியிருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த அந்த உரையிலே எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. தான் தற்போது தடுப்பு காவலில் இருக்கிற அரசியல் கைதிகளுடன் இரவிரவாக உரையாடி இருக்கின்றேன் என்று ஒரு ஊடகவியலாளர் கூறுகிறார். இதனால் அவருடைய விடுதலை கேள்விக்குறியாகுமா இல்லையா? குறிப்பாக இலங்கையினுடைய சிறைச்சாலைகளில் பல ஓட்டைகள் பலர் தொலைபேசியில் பாவித்திருக்கின்றார்கள். அதை பொதுவெளியில் கூறுவது சிக்கலை தான் ஏற்படுது. ஆனால் அது அழைப்பு வருவது எங்களுடைய தவறல்ல, இலங்கையினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சீர்கேடு. எனவே அழைப்புகள் வந்திருக்கலாம் அல்லது வராமல்
அழைப்புதல் வந்தாலும் அண்ணா உங்களை நம்பித்தான் அவர்கள் அழைப்புகளை மேற்கொள்கிறார்கள். அங்கிருக்கிறவர்கள் உங்களுடன் கதைத்தால் ஒரு பாரங்குறையும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் கதைக்கிறார்கள். அதை நீங்கள் பொது வழியில் எங்களுடன் அரசியல் கைதிகள் கதைக்கிறார்கள் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? பொது வழியில் கூறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தொலைபேசி பிரச்சனையின் ஊடாகத்தான் தற்பொழுது இவர்கள் வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலையில் இருந்தவர்கள் வேறு வேறு சிறைச்சாலை மாற்றப்பட்டார்கள். கூட பலர் மாற்றப்பட்டிருக்கிறார். நிரோஷன் மற்றும் சுவேந்திரன் தொலைபேசி உரையாடலில் ஒன்றினூடாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அதனுடைய சில வேளைகளில் அதனுடைய பாரதூரம் தெரியாமல் அதை பேசியிருக்கலாம். ஆனால் தவறு தான், பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடன் நடந்தமைக்கு நன்றி அண்ணா. நன்றி. இன்றைய தினம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி கிட்டு பூங்காவில் ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அதேபோன்று நாளைய தினமும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை வலியுறுத்தி அந்த நிகழ்வு பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகிற இந்த போராட்டத்திற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையினுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆதரவு தெரிவிக்கின்ற நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் கைதிகள் என்பவர்கள் எங்களுடைய உறவினர்கள். ஸ்ரீலங்கா இனஅழிப்பு அரசாங்கத்தினாலே 79ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமதலின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு அப்பாவி தமிழ் இளைஞர்களின் யுவதிகளும் மிக கொடூரமான முறையிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு சிறைகளிலே அடைக்கப்பட்ட வரலாறுகள் கடந்த 30 ஆண்டுகள் நாங்கள் அதை கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுடைய விடுதலைக்காக என்னை பொறுத்தவரையிலே நான் கடந்த 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து நாங்கள் நேரடியாக அந்த சிறைச்சாலைகளுக்கு விஜயம் செய்து நாங்கள் அவர்களுக்காக அவர்களுடைய நலன்களுக்காகவும் அவர்களுடைய விடுதலைக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2001ஆம் ஆண்டிலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளுக்கும் கடற்துறை போன்ற தென்பகுதி சிறைச்சாலைகள் உட்பட பல்வேறுபட்ட சிறைச்சாலைகளுக்கும் நேரடியாக விஜயம் செய்து அரசியல் கைதிகளுடைய நலன்கள் தொடர்பாக குரல் கொடுத்ததோடு அவர்களுடைய விடுதலைக்காகவும் அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் சர்வதேச அரங்கிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார். அவருடைய தந்தையார் ராமச்சந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே 2000க்கு முற்பட்ட காலப்பகுதியிலே பல நூற்றுக்கணக்கான அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக 1% கூட காசு வாங்காமல் சட்ட ரீதியாக பல்வேறுபட்ட சேவைகளை ஆற்றியிருக்கிறார். அது உலகறிந்த விடயம். இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இவர்கள் இந்த பொய்யான ஒரு மிக கொடூரமான சட்டங்களின் கீழ் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு எங்களுடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதும் ஒருவேளைக்கு அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த பொழுது கைது செய்யப்பட்டு அல்லது யுத்த களங்களிலே கைது செய்யப்பட்டவர்கள் ஆக இருந்திருந்தாலும் கூட அவர்கள் எங்களுடைய விடுதலைக்காக போராடினார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் என்னென்ன சிங்கள அரசினுடைய இன அழிப்பு காரணமாகத்தான் ஆயுதமின்றி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்ற அடிப்படையிலும் நாங்கள் ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து வந்திருக்கிறோம். இதில் ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கூட இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்காகவும் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அரசியல் கைதிகளுடைய விடுதலை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடந்தும் கூட அங்கே சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலையும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய இந்த போராட்டத்திற்கும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக அவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து வருகின்ற அதே நேரத்திலே சிவில் அமைப்புகள் என்ற அடிப்படையிலே குரலற்றவர்களின் குரல் அமைப்பு போன்ற அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கும் நாங்கள் பூரணமான ஒத்துழைப்பு வழங்கி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும், இந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த கோரிக்கைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே வலியுறுத்திய அரசியல் கட்சி ஒன்றினோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னால் இந்த 15 வருடங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் அதனை செய்திருக்கின்றார். அந்த வகையில் நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய துன்பதுயரங்களோடு நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு
எங்களை பொறுத்தவரையிலே இன்று வரை இந்த அண்ணா இன்றைய நாளிலே நாங்கள் கூடுதலாக எல்லோரும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கோரி இங்கு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அதற்கு ஒரு ஒரு சில நிறுவனங்கள் இதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இந்த இடத்துக்கு வருகின்ற நாங்களும் பெருமைப்படுகின்றோம். அந்த வகையிலே அரசியல் கைதிகள் சம்பந்தமான தற்போதைய அரசாங்கத்திடம் நீங்கள் என்னவெல்லாம் எடுத்து கூற இருக்கிறீர்கள்? அதாவது இந்த அரசியல் கைதிகளுடைய விடயம் என்பது ஓரு 2 நாட்கள் விடயங்கள் அல்ல. எங்களுடைய மண்ணிலே ஒரு தொடர்ச்சியாக, அதாவது இன்று 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் தசாப்த கணக்கிலே சிறைகளிலே தமிழ் இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு சர்வதேச அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மிக கொடூரமான உலக மனித உரிமை ஒழுங்குகளுக்கு அப்பாற்பட்ட சட்டம் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையிலே குற்ற வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அவர்கள் அந்த சட்டங்களின் அடிப்படையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அவசர சட்டம் என்ற விடயங்களின் அடிப்படையிலே கடந்த காலங்களிலே கைது செய்யப்பட்டவர்களும் விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே உலக அளவிலேயே மிகவும் மிலேச்சத்தனமான மனித உரிமைகளை மீறத்தக்க சட்டங்கள் என்ற அடிப்படையிலே தமிழ் இளைஞர்கள் என்ற காரணத்திற்காக எங்களுடைய இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தடுத்து வைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது விசாரணைகள் என்று வருகின்ற போது அவை அனைத்தும் சிங்களத்திலே வாக்குமூலங்கள் பெறப்பட்டு, அதே நேரத்திலே சித்திரவதைகள் செய்யப்பட்டு, தடுப்புகளிலே வைத்து துன்புறுத்தப்பட்டு, கொல்லப்பட்டு, கொடூரமாக பெறப்பட்ட வாக்குமூலங்களாக இருக்கின்றன. இந்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலே தான் இலங்கையிலே அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இதே நேரத்திலே அவர்கள் பலர் விசாரணைகள் இன்றியே இருக்கின்றார்கள். இவ்வாறாக கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட பலர் இன்று எங்கு இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே இவர்கள் கொன்றளிக்கப்பட்டார்களா, வலிந்து காணாமலாக்கப்பட்டார்களா, கொன்று புதைக்கப்பட்டார்களா என்று எல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய சிறைச்சாலை வரலாற்றிலே இந்த மாத காலகட்டத்திலே 1983ஆம் ஆண்டு இலங்கையிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட, அரசினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பாரியதொரு இனங்களுக்கு எதிரான, அதாவது வன்முறை காரணமாக, தமிழினத்துக்கு எதிரான வன்முறை காரணமாக 54 அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். விடுதலை போராட்ட முன்னோடிகளான அண்ணன் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் உள்ளிட்ட 54 அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் கொல்லப்படுகின்ற போது காடையர்களிடம் துறப்புக்களை கொடுத்தவர்கள், அந்த சிறைகளை துறந்து கொள்ளுங்கள் என்று துறப்புக்களை கொடுத்தவர்கள் யார் என்றால் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள். அந்த காலகட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார், நாட்டிலே அதாவது புயல் வீசினால் புயல் வீசித்தான் தீரும் என்று சொல்லியிருந்தார். வன்முறையை அடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. இது மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்து வந்திருக்கின்றது. அது பின்னரான சூழ்நிலைகளே டில்ருக்ஷன் என்ற ஒரு அரசியல் கைதி கோமா நிலையிலும் விலங்கிடப்பட்ட நிலையிலே கைது செய்யப்பட்டார், கொல்லப்பட்டார். அதே நேரத்திலே நிமலரூபன் என்ற ஒரு அரசியல் கைதி கொல்லப்பட்டார். இவ்வாறாக பல அரசியல் கைதிகளை தெரிந்தும் வெளி தெரியாத வகையிலும் அரசு கொன்று விட்டது. அவ்வாறாக கொன்றவர்களிடத்திலிருந்து இன்று சொற்பளவானவர்கள் மிச்சமாக இருக்கின்றார்கள். 16 ஆண்டுகள் இன்று யுத்தம் முடிவடைந்ததாக கூறப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய கோருகின்றோம். ஒரு மைனத்தினுடைய அடிப்படை மனிதாபிமான காரணம் ஏனென்று சொன்னால், உலகம் எதிர்க்கின்ற, ஏன் இலங்கையிலே எல்லோரும் முற்போக்காளர்கள் எதிர்க்கின்ற ஒரு மிக சிங்கள, அதாவது உங்களுக்கு இப்ப நீங்கள் குறிப்பிட்ட போது மிருசிவில் கொலை வழக்கில் ராணுவ சிப்பாய்க்கு பொது மன்னிப்பு வழங்கிய அதே அரசாங்கம் எங்களுடைய ஆனந்த சுதாகரனுக்கு என்னத்திற்காக பொது மன்னிப்பு வழங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள், அதாவது இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் எப்போதும் பௌத்த சிங்கள பேரணவாதத்தின் தயவிலே தான் ஆட்சி நடத்த துணிகின்றார்கள். இன்றைய அரசாங்கம் சொல்லுகின்றது, அதாவது தான் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றேன் என்று. அதை அனைத்தும் ஊழல் சார்ந்த, ஜனநாயகம் சார்ந்த மாற்றங்கள். அவற்றை நாங்கள் நிராகரிக்கவில்லை, வரவேற்கின்றோம். ஆனால் இனம் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான விடயத்திலே அவர்கள் இன்றைக்கும் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். படையினரையோ அல்லது போலீசாரையோ இந்த விடயங்களிலே விசாரிக்க கூடாது என்பதிலே உறுதியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் இவ்வாறான வழக்குகள், விடயங்கள் அனைத்தும் கிடப்பிலே போடப்படுகின்றன. இன்று உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுடைய வழக்குகள் முன்னெடுக்கப்படுகின்ற அளவு வேகத்திற்கு அப்பாவி இளைஞர்களுடைய வழக்குகள் முன்னெடுக்கப்படுவதில்லை. அவர்களுடைய வழக்குகள் தவணையிடப்பட்டு வருகின்றன. சட்டமா அதிபர் திணைக்களங்களுடைய ஆலோசனைகளை பெறுவதிலே பலதரப்பட்ட தாமதங்கள் இருக்கின்றன. எது எப்படியோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிஞ்சிய காலங்களை சிறைகளிலே கழித்து விட்டார்கள். இதற்கு மேலான தண்டனைகள் அவசியம் அல்ல.
ஒரு நீதியின் அடிப்படையிலே, நியாயத்தின் அடிப்படையிலே அவர்களை ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் அடிப்படையிலே விடுவிக்க வேண்டும். இன்று உங்களுக்கு தெரியும், போருக்கு பின்னர் ராஜபக்ஷ அரசாங்கம் மூன்று அறுதி பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்திலே இருந்தது. போரின் காரணங்களை, தனது வெற்றியை காரணம் காட்டி இந்த இளைஞர்கள் அனைவரையும் விடுவித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஏன்? இது தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனை என்ற அடிப்படையிலே. அதுபோன்றுதான் இன்று அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சார்ந்த அரசாங்கமும் அறுதி பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்திலே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பொருளாதார நெருக்கடியின் பின்னர் ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள் சிங்கள மக்களிடத்திலே தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் அதனை மேற்கொள்ளவில்லை. ஆக மொத்தத்தில் தேர்தல்களை மாத்திரம்தான் கவனித்துக் கொள்கின்றார்கள். ஒரு அரசியல் கட்சிகள் ரீதியாக சில ஊழல்களை காட்டிக்கொண்டு ஆட்சி காலத்தை ஓட்டிச் செல்வதிலே அவர்கள் கண்ணாக இருக்கின்றார்கள். என்னும் ஒரு விடயம் பாருங்கள், இந்த காலகட்டம் என்பது எங்களை பொறுத்தவரையிலே வெளிக்கடை தியாகிகள் தினம் என்று எங்களுடைய மக்கள் 3000 பேர், கொழும்பிலே 3000 பேர் வரையிலானவர்கள் உயிருடன் போட்டு எரிக்கப்பட்டு, தாரிலே போட்டு எரிக்கப்பட்டவர்கள், வாக்காளர் டாப்புகளின் அடிப்படையிலே எங்களுடைய மக்கள், அதாவது தமிழர்கள் என்ற அடையாளத்தை தேடி தேடி சென்று வீடு வீடாக படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுபோன்று 300 மில்லியன் ரூபாய் டாலர்கள் அந்த காலகட்டத்தில் 1983ஆம் ஆண்டு 300 மில்லியன் ரூபாய் டாலர்களிலே எங்களுடைய இனத்திற்கு அழிவு ஏற்பட்டது. அதுபோன்று கடைகள் எரிக்கப்பட்டன. 1.5 லட்சம் மக்கள் அகதிகளாக, உள்நாட்டிலே ஒரு இடம்பெயர்ந்தவர்களாக அகதிகளாக நிர்மூலமாக்கப்பட்டார்கள். இதனால் இந்த நாட்டிலே வசிக்க முடியாது என்ற ஏராளமான தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். இப்படியாக ஒரு சோகத்தை நாங்கள் சுமந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வெளிக்கடை சிறைச்சாலையிலே அண்ணன் குட்டிமணி, ரங்கத்துறை, ஜெகன் உள்ளிட்ட 54 அரசியல் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். கண்களை தோன்றி கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசாங்கம் தான் அந்த கொலைகளை செய்வதற்காக சிறைகளிலே இருந்த ஏனைய, அதாவது காவாலி கைதிகளுக்கு துறப்புகளை கொடுத்தது. அது சர்வதேச ஆதாரங்கள் இருக்கின்றன. அதாவது சர்வதேச பன்னாட்டு நிறுவனம் சொல்லி இருக்கின்றது அந்த காலகட்டத்திலே இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்று. ஆனால் கொழும்பிலே இருந்து ஒரு அமைச்சர் தலைமையிலே இங்கு ஜாழ்தவியிலே வருகின்றார்கள் சகோதரத்துவத்துக்கான பயணம் என்று. அவர்கள் பைலா பாடுகின்றார்கள். ஒவ்வொரு புகையிரத நிலையங்களிலும் பைலா பாடி விரலடிக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் செய்வதிலே நாங்கள் கேட்கின்றோம், உங்களுக்கு ஈவிரக்கம் இருந்தால், இந்த அனுரகுமார அரசாங்கத்துக்கு ஈவிரக்கம் இருந்தால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பொறுப்பு குரலை செய்யுங்கள், நீதியான விசாரணையை செய்யுங்கள். ஆனால் இந்த கட்டமைப்பிலே எந்த நடவடிக்கை நடக்காது. ஏனென்று சொன்னால் இவர்கள் சர்வதேச பொறுப்பு குரலையும், அதாவது எங்களுடைய மக்களுக்கு நீதி வழங்குவதையும் தாமதப்படுத்துவதற்கு போலியான வகையிலே பலதரப்பட்ட சகோதரத்துவத்துக்கான நிகழ்ச்சி என்று எல்லாம் பலதரப்பட்ட கட்டுக்கதைகளை கூறி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியை தடுக்கின்றார்கள். ஆகவே இங்கிருக்கின்ற அரசு கொத்துவதுன்றவர்கள் கூட ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் எங்களை ஏமாற்றுகின்றது, ஏதவே இருந்த அரசாங்கங்களைப் போல. அதற்கு நீங்களும் ஒத்துழைக்கப் போகின்றீர்களா என்று நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம். அடிப்படையிலே இந்த இடத்திலே தமிழ் மக்கள் கூட்டாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைய இடைவெளி ஒரு சர்வதேச விசாரணையும் சர்வதேச நீதியும் மட்டும்தான். எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. புலம்பெயர் தேசத்திலிருந்து சிலரால் வந்து முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை மேதகுவுக்கு வீர வணக்கம் செலுத்துவது, இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அடிப்படையிலே நாங்கள் எங்களிடத்திலே கடவுள்கள் இருக்கின்றார்கள். கடவுள்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய இனம் சார்ந்து இன்றைக்கு எங்களுடைய விடுதலை போராட்டம் என்ன லட்சியத்துடன் எங்களுடைய மக்களுக்கு ஈடேற்றமான விடயங்களை அடைய வேண்டும் என்று நினைத்ததோ அந்த விடயங்களைத்தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு கொள்கை வழியிலே முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்களினுடைய விடுதலைக்காக போராடிய பெருந்தலைவன் குறித்து அவர் குறித்து நாங்கள் கடவுளை போன்றுதான் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நான் கூறுகின்றேன், கடவுள்கள் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆகவே இந்த விடயங்களின் அடிப்படையிலே கடவுள்களை ஒத்ததாக நாங்கள் அந்த தலைவனை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஓகே, நன்றி. அம்மா ஆனந்த சுதாகர் தற்சமயம் 18 வருடங்களாக சிறையில் இருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, மனைவியும் இறந்து விட்டார். எனக்கும் இப்போ வயது போய்கொண்டிருக்கிறது. 2 பாட்டிமார் சேர்ந்து தான் இந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கூடிய சீக்கிரம் பிள்ளைகள் 2க்கும் அவர்களுடைய அப்பா ஆனந்த சுதாகர் கெரியில் வர வேணுமென்றதைத்தான்
நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு ஆற்ற பண உதவியின் தேவையில் பிள்ளைகளுக்கு தகப்பன்ற பாசம் ஒன்று தான் வேணும். தாய் இறந்து 6 வருடங்கள் ஆகிட்டது. வயசு போனாக்கள் நாங்கள் இனி பிள்ளைகளின் எதிர்காலத்தை வைத்து என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்க இயலாது. அவர்களுடைய அப்பா வந்து தான் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேணும். இப்போ அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக இந்த அரசாங்கம் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கணும். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களா? அனுர திசாநாயக்கா வரையக்க சொன்னார். முதலாக சொல்லி அவர் வந்தார் அரசியல் கைதிகள் எல்லாரையும் விடுதலை செய்கிறேன். ஆனால் அதே சொல்லு நிறைவேற்ற இல்லை. முழு அரசியல் கைதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டவையும் மனம் வருந்தி கொண்டிருக்கணும் அனுர திசாநாயக்கால. ஆனபடியில் முழு தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேணும். அவர்களின் பிள்ளைகளின் நலம் கருதித்தான் விடுதலை செய்ய சொல்லி கேட்குற மொழிய வேற ஒன்றுக்கா வேண்டிய மற்ற விஷயத்தையும் அது எடுத்ததாக சொல்லியிருக்கணும். அது கூட இன்னும் இல்லை. இன்னும் அரசியல் கைதிகள் கூட விடுதலை இல்லை. அந்த பயங்கரவாத சட்டத்தின் கீழே அதை வச்சு கொண்டு தான் பொய்க்கு அரசியல் கைதிகளை வச்சு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை விட அரசியல் கைதிகளை விட வீட்டில் இருக்கிற அரசியல் கைதிகளின் பெற்றோரும் பிள்ளைகளும் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது. அவர்கள் கைதிகளாக இருக்கிறார். அவர்களை பார்க்கறதுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறது பெற்றோரும் பிள்ளைகளும் தான். இதுக்கு சரியான ஒரு ஜனாதிபதி வந்து நல்ல ஒரு முடிவு தரலாம் என்று சொல்லித்தான் அனுரா வந்த பிறகு எல்லா தமிழ் மக்களும் அவரை அனுசரித்தது. அவர் அதுக்கே ஆகிய மாதிரி அந்த சொல்லை இன்னும் நிறைவேற்ற இல்லை. இனியாவது ஜனாதிபதி தமிழ் மக்களுக்காக வேண்டி இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வார்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளை சொல்லுங்க, தற்போது நடப்பாண்டில் இருக்கிற கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் உங்களது அப்பாவுடைய விடுதலை சம்பந்தமாக என்ன கோருகிறீர்கள்? அவர்கிட்டெல்லாம் போய் காலில் எல்லாம் வந்து கேட்டோம், அப்பா விடுதலை செய்யணும்ட்டு. நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம், அப்பா விடுவாங்கன்னு விடையில. இந்த அரசாங்கமாவது எப்படியாச்சும் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன்னு தாழ்மையோட கேட்டோம். இப்போ மேற்கொண்டு சம்பந்தமாக என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களா?